Taste the Daily. தேனி முல்லை பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 1800 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் சீலையம்பட்டியில் ஓடும் முல்லை பெரியாற்றில் தண்ணீர் தடுப்பணைகளை தாண்டி ஆக்ரோஷமாக பாய்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? நிச்சயமா கௌதமி, அதாவது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உத்தாம்பாளையத்திலிருந்து சீலையம்பட்டி சொல்லக்கூடிய இந்த முல்லை பெரியாற்றில் பார்த்தீங்கன்னா தடுப்பணைகளை தாண்டி தண்ணீர் ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் கூட ஒரு பெண்மணி குளிக்க சென்று அந்த தடுப்பணையை தாண்டி இழுத்து செல்லப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில கூட மீட்கப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பு ஏற்படுது. இப்ப பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியாறு அணைக்கு 5300 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப முல்லை பெரியாறு அணையிலிருந்து பார்த்தோம் என்றால் 1800 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் அந்த தண்ணீரும் இணைந்து சீலையம்பட்டி முல்லை பெரியாற்றில் தடுப்பணைகளை தாண்டி தண்ணீர் ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. இதனாலதான் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுது. குறிப்பா பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் குளிக்க வேண்டாம் என்றும், விவசாயிகள் கால்நடை கழுவ வேண்டாம் என்றும் மற்றும் மீன் பிடிக்க வேண்டாம் என்று கூறி வருது. இப்போது தண்ணீரை பார்த்தோம் என்றால் ஆக்ரோஷமாக சென்று வருவதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும், அந்த தடுப்பணையில் சென்று செல்பி அதாவது புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி வருகிறது. தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் இழுத்து சென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டில் தடுப்பணை அருகில பார்த்தோம் என்றால் அந்த எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது கௌதமி. இதனால தண்ணீருக்கு அருகே பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் இல்ல விவசாயிகளோ மீன்பிடிப்போரோ யாருமே செல்ல வேண்டாம் என்ற ஒரு ரெக்வஸ்டாகவும் மாவட்ட நிர்வாகத்தாரோ தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Taste the Daily.